வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனம். ஷேரிங் த காஸ்பல், நற்செய்தியை பகிர்தல். ஹல்லேலூயா. நமக்கு இந்த மாதத்திற்கு சுவிசேஷத்தின் அடிப்படையிலே நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நற்செய்தியை கூற வேண்டும். எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆமென். எத்தனையோ கதைகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். எத்தனையோ வீட்டு விஷயங்களை பேசியிருக்கிறோம். நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அது நம்மேல் விட்ட விழப்பட்ட கடமை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை, என்ன சுவிசேஷம், எதை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நிறையா போதனைகள் இருக்கிறது, நிறையா காரியங்கள் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே? வாருங்கள், நம்ம யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, யோவான் 12:46வது வசனம் வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு, அதாவது ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். ஏன் இருளில் இருக்கணும்? ஏன் வெளிச்சம் நமக்கு வரணும்? அப்படி என்றால், இருள் என்றால் பாவம். இட்ஸ் a sin. Darkness is a sin. வெளிச்சம், இந்த வெளிச்சம் தேவை. இந்த வெளிச்சம் என்றால் பரிசுத்தம், தூய்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. யார் இந்த வெளிச்சம்? யார் இந்த இருள்? பிரியமானவர்களே, பாவம் செய்து பாவத்தில் வாழ்கிறவர்கள் பிரியமானவர்களே பாவியாய் இருக்கிறார்கள். இந்த பாவத்தை கழுவ வேண்டும் என்றால் பிரியமானவர்களே நமக்கு பிராயச்சித்தம் வேண்டும், பரிகாரம் நமக்கு சிந்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த வானத்திலும் பூமியிலும் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நமக்காக பரிகாரம் செலுத்தப்பட்ட பாவத்தை நிவர்த்தியாக்குகிற மனுஷ ரத்தம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, மனுஷ குமாரனாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. சிலுவை நமக்கு சுவிசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனில் அவர் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் அநேக இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி பிரசங்கித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நாட்களில் 2024 சுவிசேஷத்தின் வாசல் நான் சொல்கிறேன் அடைக்கப்பட்டு இருக்கிறதுக்கு யாருக்கும் பிரியமானவர்களே, நான் பார்த்தது கேட்டதில் பேசினதில் பிரியமானவர்களே அநேக கிறிஸ்தவர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை பிரியமானவர்களே, பேசினது கேட்டது எல்லாம் பிரியமானவர்களே வேற கதை. சுவிசேஷத்தின் பாரமே இல்லை. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சுவிசேஷம் என்பது ஆண்டவருடைய இருதயம். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் பாலங்கள் ஆத்துமா ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் ஆண்டவர் சுவிசேஷத்தை பற்றி கூற வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். புறப்பட்டு போங்கள், எல்லாரையும் சீஷராக்குங்கள், இந்த உலகத்தில் எல்லாரையும் சீஷராக்குங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். அதான் கடைசி கட்டளை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். மத்தேயு 9வது அதிகாரம் 37வது வசனத்தில் நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, எதை நம்ம பேசுகிறோம், வீட்டில் பேசுகிறது பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் பேசுகிறது பிரியமானவர்களே, ஆண்டவரை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு தெய்வீக குடும்பம், ஒரு தெய்வ பக்தி நிறைந்த குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும் என்று உபாகமத்தை நம்மளை படித்தோம். போன மாதத்தில் பிரியமானவர்களே தியானம் செய்தோம். ஒரு ஆண்டவர் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பேச வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தில் ஒரு நாள் எடுத்து அல்லது ஒரு சமயம் எடுத்து நம்ம சுவிசேஷத்தை நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை தியானம் செஞ்சுருக்கிறோமா, இல்லை சுவிசேஷம் என்பது என்ன என்று ஹல்லேலூயா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கிறோமா?
ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், பெரிய சுவிசேஷம். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக மரித்தார், ஒரு பெரிய சுவிசேஷம். இயேசு பாவத்தை வென்றார், பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி அதுவே ஒரு பெரிய சுவிசேஷம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், வாசிக்க கேட்போம். மத்தேயு 9:37 வாசிங்க. தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களே கொஞ்சம். ஆண்டவரே சொல்றாரு, ஆத்துமாக்கள் அநேகம் இருக்கிறாங்க, ஆனால் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆள் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை நம்ம பேசுகிறோம் பிரியமானவர்களே. எஸ், எல்லாரும் எத்தனையோ காரியங்கள் பேசுகிறாங்க. ஆண்டவரை பற்றி பேசுவது, ஆண்டவரை பற்றி கூறுவது, ஆண்டவர் யார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பேசுவது ரொம்ப ரொம்ப குறைவு. ஹல்லேலூயா. இன்றைக்கி டிக்டாக்ல எது ஃபேமஸாக விடுதோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆமென். ஆனால் ஆண்டவரை பற்றி ஒரு ஆத்துமா பாரத்தோடு கூட நாம் ஷேர் பண்ண வேண்டும், கூற வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு பெரிய சுவிசேஷம் இருக்குங்க. எத்தனையோ சுவிசேஷத்தின் வார்த்தைகள் வேதத்தில் கூறப்பட்டு இருக்கிறது. தேவன் எதற்காக இயேசுவை இந்த உலகத்து அனுப்பினார், ஏன் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று நாம் சுவிசேஷத்தை கூற வேண்டும். Why God sent Jesus to this world? ஏன் பிரியமானவர்களே, அன்றைய நாட்களில் பழைய ஏற்பாடில் மனுஷன் பாவம் செஞ்சு பிரியமானவர்களே, அவன் பாவம் மன்னிப்பு அடையாதபடிக்கு மறுபடியும் பாவம் பெருகி கொண்டே போகிறது. அவனால் மனம் திரும்ப முடியல. தண்டனை, கல்லுக்கு கல், பல்லுக்கு பல் தண்டனை. பாவம் செஞ்சால் உடனே நியாய தீர்ப்பு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனுஷர்களால் முடியாது. அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு குமாரன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன்? பிகாஸ் காட் இஸ் லவ். ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். ஜான் 3:16 சொல்லுகிறது. ஆண்டவர் அப்படியாக வெளிப்படுத்துகிறார். ஏன்? இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷர்கள் குலமும், ஒவ்வொரு மனுஷர்கள் பாவம் செய்து நரகத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும். They must have the salvation. So God sent His Son. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? மற்றும் பிரியமானவர்களே, ஒருத்தரு கூட கெட்டு போகக்கூடாது, பரலோகத்திற்கு போக வேண்டும். பாவம் செஞ்சால் தண்டனை. மனுஷர்களுக்கெல்லாம் நரகம் ஒன்று இருக்கிறது பிரியமானவர்களே, பரலோகம் ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பிதாவானவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்த, அல்லேலூயா, that means God shows that He loves the humankind. அவர் இந்த மனுஷ குமாரர்களை நேசிக்கிறதுனால அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பிள்ளைங்க, நம்மள பிள்ளை கூட பறி கொடுக்கறதுக்கு, ஹல்லேலூயா, விட்டு கொடுக்கறதுக்கு யோசிப்பான ஆண்டவர் ஒரே ஒரு குமாரனை எப்படியாக தந்து உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. How good is our God. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எஸ், ஆண்டவர் எதற்காக தந்தார் மனுஷகுமாரனை? பிரியமானவர்களே, யாரும் கெட்டு போகக்கூடாது, பாவத்தில் அழியக்கூடாது, நோய்களை சாங்கக்கூடாது, சாபத்தில் முடங்கி கிடக்கக்கூடாது, சத்ருவினால பிடிபடக்கூடாது என்று சொல்லி பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாம்
இந்த கலிலேய கடல்ல தேவ ஆலயத்தில் அவர் சுவிசேஷத்தை கூறினவர் மட்டுமல்ல, பிராக்டிக்கல்ல என்ன செய்தார்? அற்புதமாய் அந்த சுவிசேஷத்தை காண்பித்தார். பேய்கள் பிசாசுகள் அறிக்கை செய்து, நீ மெய்யாகவே தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிக்கை செய்தது. பிரியமானவர்களே, எதை நம்ம அறிக்கை செய்கிறோம்? ஆண்டவர் பரிசுத்தருங்க, ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட வர்றவங்கெல்லாம் பிரியமானவர்களே, குள்ளை சகையோ ஆண்டுடைய சமூகத்தில் அவர் கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவன் வகை காத்திருந்தான். காட்டுத்தீ மரத்தின் மேலே காத்து கொண்டிருந்தான். அவன் கீழே இறங்கி வந்தான். ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை தந்தான். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு, இயேசுவுடைய ரட்சிப்பு, இயேசுவுடைய பாவ மன்னிப்பு, இயேசுவுடைய அன்பு எல்லாம் நம்ம என்னது? காசு கொடுத்து வாங்கிறது இல்லை, இலவசமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததென்றால், ஹல்லேலூயா, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று காத்திருந்து, ஆண்டவரை எனக்கு ஒரு ஆத்துமாவை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 12 பேர் ஆண்டவர் சூஸ் பண்ணார். கலிலேய கடல் ஓரத்தில் மீன் பிடிக்கிறவர்கள். ஆமென். ஆண்டவர் அவர்களை பார்த்து சாதாரண மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவருடைய சுவிசேஷர்களாய் சீசர்களாய் தெரிந்து கொண்டு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசு ஒருவரே மனுஷகுமாரனை ரட்சிக்க வந்தவர், இருளில் இருக்கிறவர்கள் மெய்யான ஒளியில் அடைய, பரலோக வாசத்திற்கு செல்ல இயேசுவே வழியானவர் என்று சொல்லி 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரும் உலகம் முழுவதும் மூலையிலும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. மனுஷனுக்காக ஒரு பாவ மன்னிப்பு உண்டாக, சந்தோஷம் சமாதானம் உண்டாக உலகத்திலே ஒரு இரத்தம் சிந்தப்பட்டது. எந்த மனுஷனுடைய இரத்தமும், எந்த புத்தர்களின் சித்தர்களின் இரத்தமும், எந்த தேவர்களின் இரத்தமும் இந்த பூமியில் சிந்தப்படவே இல்லை. only Jesus Christ. He shed the blood for the humankind. இந்த மனிதர் குலத்திற்கே ஒரே ஒரு ரத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தில் ரொம்ப பிடிப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பாவம் மனுஷனை ஒரு கேன்சரை போல என்ன செய்யும்? அரிச்சிரும். எப்படி சுவிசேஷம் நம்மளுக்கு தெரியும்? எப்படி சொன்னாங்க? அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். இந்த சீஷர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிரியமானவர்களே எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கேட்கிறவர்கள் எல்லாம் பிரியமானவர்களை மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. ஒரு பாவத்திலிருந்து இந்த மனம் திரும்புதல் வேண்டுமா? பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும், பாவத்தை நான் விடணும், பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னா இயேசு நமக்கு தேவை. இயேசுவினுடைய சுவிசேஷம் நமக்கு தேவை பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தது காரணம் என்ன தெரியுங்களா? அவர் இருதயத்தில் வெளிப்படுத்துகிறார், நான் மனுஷனை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு. அந்த மனுஷன் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 பவுல் இப்படியாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. 1 தீமோத்தேயு chapter 2 verse 4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற பாருங்க. நாட் ஒன்லி கிறிஸ்டியன், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல சுவிசேஷம், இந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷனுக்கும் ஆமென் ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. நோயில் பிடிப்பட்டு இருக்கிறவங்க, பேய் பிசாசில் பிடிக்கப்பட்டவங்க, பாவத்தில் பிடிப்பட்டு இருக்கிறவங்க, பேதையாக இருக்கிறவங்களுக்கு, ஹல்லேலூயா, சமாதானம் இல்லாதவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு ஆமென் சுவிசேஷம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு. ஆமென். ஒருத்தர் மட்டுமல்ல, எல்லா மனுஷனும் ரட்சிப்பு அடைய வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். எது? பாவத்திலிருந்து. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம், தொடர்ந்து வாசியுங்கள். வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரு ஆள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த மத்தியஸ்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தான் எப்படி ஒரு கோர்ட்டில் போயிட்டு, ஒரு நீதிமன்றத்தில் போய் ஜட்ஜுக்கு முன்பாக குற்றவாளி நின்று இவன் தவறு செய்திருக்கிறான் என்று மற்றவர்கள் குற்றம் சாட்டும் பொழுது அந்த மனுஷனுக்காக பரிந்து பேசுகிற ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம காஸ்பல் ஷேர் பண்ணியிருக்கிறோமா? எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம்? பிரியமானவர்களே, யூ மஸ்ட் ப்ரீச் த காஸ்பல், நாட் ஒன்லி பாஸ்டர், போதகர் மட்டுமல்ல, பிரியமானவர்கள் ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ நம்ம மேலே விழப்பட்ட கடமை, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்தார், கூறப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும், போதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியரில் பவுல் எப்படியாக சொல்லுகிறார்? வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் துவங்கி வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கெட்டு போறவங்களுக்கு சுவிசேஷத்தை குறித்து கவலை இல்லை. ஹல்லேலூயா. வாசிங்க. அது அவங்களுக்கு பைத்தியம் போல தோணும். என்னன்னா இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இயேசு இயேசு, இயேசுவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ரட்சிப்பு இருக்கிறது. ஒரு மனுஷன் அடைய போகிற ஒரு வழி, இறந்ததுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், தமஸ்குவுக்கு நிருபம் வாங்கி கொண்டு வேகமாய் தமஸ்கு பட்டணத்துக்கு என்ன சொல்லுகிறார்? பவுல் வேகமாக போறார். யார்? கிறிஸ்தவர்களை கொல்றதுக்கு போறாரு. சடீரென்று ஒரு வழி வந்தது வானத்திலிருந்து. இயேசு பவுலை ரட்சித்தார். ஹல்லேலூயா. என்ன செஞ்சார்? மனம் மாறிட்டார். பவுல் ஆசியா கண்டத்தில், ரோமன், எத்தனையோ எபேசு, கொரிந்தியர், கலாத்தியர், இப்படி ஒவ்வொரு பட்டணத்திலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காகவே ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். அதே போல தான் பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற நம்மையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகவே ஆண்டவர் நம்மை தெரிஞ்சிருக்கிறாரு. எப்பொழுதும் அற்புதம் வேணும், என் வீட்டில் சுகம் வேணும், என் வீட்டில் ஃபைனான்ஷியலில் பிரச்சனை, என் வீட்டில் இந்த காரியம் இருக்கிறது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இது வேணும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்வதற்காகவா ஆண்டவர் நம்மை தெரிஞ்சிருக்கிறாரு? இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருக்குள்ளாக ஒரு விதையை போட்டு வச்சிருக்கிறாரு. குறிப்பிட்ட காலத்தில் அந்த விதை மரம் கொடுத்து, மரமாய் வளர்ந்து, கனி கொடுத்து, அந்த கனி சுவிசேஷத்தை அறிவிக்க. ஒரு நாள் சொல்லியிருப்போமா நம்முடைய சாட்சியை பற்றி? யாரிடத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும்னா, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்னா சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் வெட்கப்படுவாங்க. பிரியமானவர்களே, உங்கள் சாட்சியே பெரிய வல்லமையான ஒரு சுவிசேஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர், எத்தனையோ பேர்கள் மரண தருவாயில், மரண படுக்கையில், ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது இயேசு அவரை சந்திச்சிருக்கிறாரு. இயேசு அவருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பாவிகள் கடந்த காலத்தில் எத்தனையோ பாவிகளை வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசுவின் சுவிசேஷம் அவர்களை மனம் திரும்ப வச்சிருக்கிறது. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, தூங்குறப்ப எனக்கு நிம்மதி இல்லை, குடும்பத்தில் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது,
எனக்கு ஒரு பயம் வருகுது, என் சிந்தனையில் ஒரு பயம், நான் நாளைக்கு செத்து போயிடுவேன், இன்னைக்கு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு அவர்களை ஒப்பு கொடுத்து புதிய மனிதர்களாய் மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு பரலோகத்தின் வாசலை திறந்து வச்சிருக்கிறாரே. சிலுவை ஒரு பெரிய சுவிசேஷங்க. பிரியமானவர்களை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே வாசியுங்கள். 18வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 18வது வசனம் 19-23 வரை வாசிக்க கேட்போம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். அதுதாங்க தேவ பலன். ஹல்லேலூயா. பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா? சுவிசேஷத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. சிலுவை ஆண்டவர் கொடுக்கிற சிலுவை தான். அவர் சுமந்த சிலுவை, அவர் சிந்தின ரத்தம், அதை நினைத்தாலே நமக்கு ஒரு தேவ பலன் வரும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கடந்த நாட்கள் ஆண்டவருக்குள்ளாக இல்லாத நம்ம ஆண்டவர் ரட்சித்த பிறகு எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? சிலுவையின் பாவ மன்னிப்பு. ஆண்டவர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார். இன்னைக்கு பாவம் பாவம் பாவம், என்ன பாவி, நான் இன்னைக்கு இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்ம கெட்டு போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, அவர் குமாரனை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24 வாசிக்க கேட்போம். சிலுவை நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே, அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் என்ன செஞ்சாராம்? சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? குணமாக இருக்கிறோங்க. இயேசுவின் தழும்பு என்னத்திற்கு? நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் அவருடைய தழும்புகள் குணமாக்கும். பெரிய சுவிசேஷம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான பால் யோங்கி சோ ஒரு மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு சிறுமி, யாரும் இந்த உலகத்தில் யாரும் என்னை காப்பாற்றுறதுக்கு கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லி எத்தனையோ கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை சிறுமி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு புதிய ஏற்பாடின் புஸ்தகத்தை இந்த பால் யோங்கி சோக்கு தரதற்கு காத்து கொண்டு இருந்தான். அவர் விரட்டி அடிச்சிட்டாரு. இந்த சுவிசேஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விரட்டி அடிச்சிட்டாரு. மறுபடியும் மறுநாள் அந்த சிறுமி வந்து அந்த வீட்டின் வாசப்படியில் நின்று, இதோ இயேசு உனக்காக நேசிக்கிறார், உனக்காக நான் ஜெபம் செய்யட்டா அப்படி என்று அந்த சிறுமி அழுது கொண்டே ஜெபிக்கும் பொழுது, எனக்காக ஏன் இவன் அழ வேண்டும் என்று சொல்லி அவர் மனம் மாறியது. அவள் கையில் வைத்திருந்த அந்த புஸ்தகத்தை புதிய ஏற்பாடு வாங்கி கொண்டார். ஆனால் படிக்கவில்லை. காலம் போக போக பிரியமானவர்களே ஆண்டவருடைய வசனத்தை படிக்க ஆரம்பித்தார். வசனம் பேசியது. ஆண்டவர் சுவிசேஷம் அவர் தொட்டது. இயேசு இந்த உலகத்திற்கு பாவங்களுக்காக நோய்களுக்காக தன்னுடைய சிலுவையின் இரத்தத்தை சிந்தினார் என்று அந்த சுவிசேஷத்தை கேட்ட பிறகு பால் யோங்கி சோ தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு அவருடைய மரண படுக்கையிலிருந்து அவர் குணப்படுத்தின பிறகு அவர் ஓடி போய் என் வீட்டு அருகாமையில் இருக்கிற எந்த சபையில் யார் இந்த இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் என்று சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து அவர் பெரிய ஊழியக்காரராய் மாறினார். ஏன்? ஒரு சுவிசேஷம். ஒரு பாவி மனம் திரும்பினான், பரலோகத்தில் பெரிய கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு பாவி
பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம மேலே ஆண்டவர் கடமை வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய கடமை, சுவிசேஷம். என் ஆண்டவர் ரட்சித்தார்ல, அதை எப்படியாச்சும் I must share the gospel to another person. யார்கிட்டையாச்சும் ஒரு ஆள்கிட்ட நான் இயேசுவை பற்றி சொல்லணும். அநேக கூட்டாளிகிட்ட வேதத்தை நான் கொடுத்துருக்கிறேன், ஆண்டவருடைய ஆவிக்குரிய புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறேன். எத்தனையோ கூட்டாளி நண்பர்களிடத்தில் நான் வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன். அந்த நாட்களில் இந்த புஸ்தகத்தை கொடுத்தாச்சும் அந்த ஆண்டவருடைய வார்த்தை தொட்டாச்சும் ஆண்டவரே ஒரு ஆத்துமா ரட்சிப்போட ஊழியம் செய்திருக்கிறேன். பிரியமான, உங்களாலும் செய்ய முடியும். உங்களாலும் ஆண்டவருடைய பற்றி சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. ரோமர் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பிரியமானங்களே. 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. பாருங்க, நீதிமான் ஒருவனும் இல்லை. பிரியமானவர்களே, எல்லாமே பாவி. யாரும் சொல்ல முடியாது நான் பரிசுத்தர், நான் மனம் திரும்பிட்டேன், நான் பாவியே இல்லைன்னு. இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக எல்லார் மனுஷனும் சரி, சமசரி, பாவிகள். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான் அல்லேலூயா நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார்கள். பெரிய ரட்சிப்பு. ஆண்டவருடைய இரத்தம் ஒரு பாவியை குணமாக்கும், ஒரு பாவியை மனம் திரும்புதலுக்கு வழி நடத்தும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். லூக்கா 21வது அதிகாரம் வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 21:13வது வசனம் துவங்கி 15 முடிய நம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, வாசிங்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவருங்க சொல்றாரு, ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. தயங்காதீங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வரலையா? பிரியமானவர்களே, I tell you, firstly you must pray. அல்லேலூயா. ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஜெபம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் எந்த சுவிசேஷம் சொன்னாலும் ஒர்க்கட்டாக ஆகாது என்று அல்லேலூயா என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, ஒரு சேலஞ்ச் எடுத்து சொல்லுங்கள், ஒரு ட்ராயில் சொல்லுங்கள். இந்த 26வது ஆனிவர்சரியில் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமாவை தாங்க. இந்த ஒரு ஆத்துமாவை ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீங்கள் ஜெபித்து பாருங்க. பிரியமானவர்களே, நீங்கள் போய் சொல்லணும்னு தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆத்துமாவை கொண்டு வருவார். அந்த ஆத்துமாவுக்கு உங்களுக்கு ஹல்லேலூயா சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்வார். Without prayer you cannot share the gospel. Without the help of Holy Spirit you cannot share the gospel. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபங்களும் தேவை. அல்லேலூயா. முன்னெல்லாம் பேதுரு போய் சொல்லுவாங்க தான், பயந்தாங்க சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. மேல் வீட்டு அறையில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ண நேரத்தில் 5000 பேர் 2000 பேர் மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நம்ம போய் ஒவ்வொருத்தரை போய் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாய் சொல்லுவது சுவிசேஷம் அல்ல. பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் அத்தேனா பட்டத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை போய் சொன்னாங்க. அங்கே அடித்தார்கள், வஸ்திரத்தை கிழித்தார்கள், சிறைச்சாலையில் போட்டாங்க. அவங்க போய் சுவிசேஷத்தை சொன்னாங்க தான்.
சிறைச்சாலையில் போட்ட பிறகு பிரியமானவர்களே, அத்தனை அடிகளிலும் ஆண்டவரை கைகளை தட்டி ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆராதனை செய்ய 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 சிறைச்சாலைகள் அதிர்ந்தது, சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டது. அங்கே இருக்கிற அந்த 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 காவல்காரன் அவன் தப்பித்திட்டார்கள் என்று தன்னை அவன் தற்கொலைக்கு முயன்றான். ஆனாலும் பவுலும் சீலாவும் உள்ளுக்கு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நீ உன்னை தற்கொலை பண்ணாத, உன்னை கொன்னுக்காத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர்கள் ஆராதித்த அந்த ஆராதனை, ஹல்லேலூயா, அந்த ஒரு மனுஷனை சுவிசேஷத்திற்குள்ளே, ஹல்லேலூயா, ரட்சிப்புக்குள்ளே மனம் திரும்புவதுக்குள்ளே அந்த காவல்காரன் மனம் திரும்பிட்டான். என்ன சொன்னான்? ரட்சிப்பு அடையிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் செய்து கொண்டே இருங்களே, ஹல்லேலூயா, சுவிசேஷத்தின் வாசலை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை சுவிசேஷத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, வாசியுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் கூகுளில் இல்லை மற்ற புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் எல்லாம் சுவிசேஷம் சொன்னவங்களெல்லாம் இரத்த சாட்சிகளை மறிச்சாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருடைய துணையோடு கூட அவருடைய ஊழியத்தை வெற்றியாக சிறந்தார்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொன்னாங்க. அவங்க போட்ட ஒரு விதை, ஹல்லேலூயா, இந்தியா, ரோம், இப்படி உலகம் மூளை எங்கேயும் ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவினது. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கும் சொல்கிறார், அறுவடையோ மிகுதி. நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ கார்களில் நம்ம பயணம் செல்லும் பொழுது பாருங்கள், சில நேரத்தில் இருதயம் அப்படியே சோர்ந்து போகும், இருதயம் சில நேரத்தில் வலிக்கும். எத்தனையோ பேர்கள் ஆண்டவர், எத்தனையோ பேர்கள் போகிறாங்க, நான் மட்டும் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? ஹல்லேலூயா. காரணம் ஏன்? ஆண்டவர் ஏன் உங்களை இங்கே உட்கார வச்சுருக்க? உங்கள் மூலியமாய் உங்களை வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிகாஸ் நீங்கள் தான் ஆண்டவருடைய சத்தியத்தை, அந்த வார்த்தையை சுமந்து செல்கிற உடன்படிக்கையின் பெட்டி. ஹல்லேலூயா. எங்கிருந்து என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சுவிசேஷம் புறப்பட்டு போக வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இது என்னுடைய இருதய துடிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மாவை பார்த்தா உங்களுக்கு தோணுதா, ஐயோ இவங்கிட்ட போய் சொல்லி என்ன இருக்குது, நானே பரலோகத்துக்கு போக முடியாமல் இருக்கிறேன் அப்படின்ற டவுட் இருக்கிறதா? ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த சுவிசேஷத்தின் பாரத்தை தாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்திருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஆத்மா உங்களுக்கு கொண்டு வருவார். இன்னைக்கு உங்கள் இடத்துல, வேலை இடத்துல உட்கார வச்சிருக்க, ஏன் ஆண்டவர் அந்த பொசிஷனை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து உங்களை அங்கே உட்கார வச்சிருக்காருன்னா, உங்கள் மூலயமா அவங்க ரட்சிப்பு அடையப்படுவாங்க. நம்ம நாவிலிருந்து அவருடைய வார்த்தை புறப்பட்டு போட வேண்டும். அந்த சுவிசேஷம், ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தின் பாரத்தை தாங்க. டிஎல் மோடி, ஹல்லேலூயா. டிஎல் மோடியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிறிய வயசில் அவங்களுடைய தகப்பனார்லாம், ஹல்லேலூயா, ஏழ்மையான குடும்பம், 9 பிள்ளைங்கிட்ட கஷ்டம். இவர் போஸ்டன் பட்டணத்துக்கு அவங்க மாமா வீட்டுக்கு எப்படியாச்சும் அனுப்பிடணும்னு சண்டே ரொம்ப துருதுருன்னு இருப்பார் டிஎல் மோடி. போஸ்டனுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க மாமா கடையில் ஷூ ஸ்டாலில் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வேலையை கேட்டு அம்மா அனுப்பிட்டாங்க. அவங்க மாமா கட்டாயம் சொன்னார், நீ ஷூ ஸ்டாலில் வேலை செய்ய வேண்டும் என்றால் சண்டே நீ சர்ச்சுக்கு வந்து தான் ஆக வேண்டும் அப்படி சொல்லிட்டார். என்னடா இது, சரி அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டே ஒவ்வொரு சண்டேவும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார்.
அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட யோவான் புஸ்தகத்தை அவர் கேட்டார். கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த யோவான் புஸ்தகம் அவரோடு கூட அந்த வசனம், அந்த சுவிசேஷம் பேசியதால் அவர் திரும்ப அந்த யோவான் புஸ்தகத்தை எடுத்து தேட ஆரம்பித்தார். அது எட்வர்ட் கிம்பல் என்ற அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் பார்த்தார், அந்த பாஸ்டர் பார்த்தார், இந்த பையனுக்கு ஏதோ ஒரு தாகம் இருக்கிறது, ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய மனது ரொம்ப உருகினது. ஒரு நாள் அந்த போஸ்டன் பட்டணத்தில் அந்த ஷூ ஸ்டாலில் போய் அவர் இந்த டிஎல் மோடியை சந்திக்க அவர் போனாராம். ரொம்ப நேரம் போட்டா வேணாவா, நான் போனேன்னா அந்த பையனுக்கு இல்லைனா அவன் என்னை விரட்டி அடிச்சிருவானா, இல்லை ஏதாச்சும் சொல்லிடுவானா, இல்லை அவன் டைமை நான் கெடுத்துருவான் ரொம்ப யோசித்தார். கடைசியில் முடிவெடுத்து உள்ளுக்கு போய் பார்த்தாராம். டிஎல் மோடி, உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். இயேசுவை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? இயேசு அவர் உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்கு ரட்சிப்பை தருவார். நீ மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பு அடைய வேண்டும், இயேசு அன்புக்குள்ளே நீ நிரம்ப வேண்டும் சொல்லி சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது டிஎல் மூடியில் கண்களிலிருந்து தாளத்தரையாய் தண்ணி வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா! இயேசு நேசிக்கிறாரா, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! அந்த போஸ்டன் பட்டணத்தில் அவர் செல்லும் பொழுது ஒரு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிடும் பொழுது அந்த போஸ்டன் பட்டணத்தில் ஆவியில் நிரம்பிக் கொண்டு போகிற ஒரு அனுபவம். அந்த டிஎல் மூடிக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு வர ஆரம்பித்தது. ஒவ்வொருவரிடத்திலும் தனிப்பட்ட நபரிடத்தில் கூட போய் அவர் தனிப்பட்ட நபர் யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவதற்கு அவர் முன் வந்தார், ஜெபம் செய்தார். சுவிசேஷத்தை எப்படியாச்சும் ஒரு ஆளுக்காச்சும் அறிவிச்சிடணும் ஆண்டவர் என்று ஜெபம் செய்து கொண்டே இருப்பார். எத்தனையோ பேர்கள் அவருடைய ஜெபத்தில் ஆண்டவரை நடத்தியிருக்கிறாரு. அவர் வீடு 3 வீடு தள்ளி ஏதோ ஒரு நபர் அன்றைக்கு தற்கொலைக்கு முன் வந்த ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் உள்ளத்தில் பேசி அவர் சொன்னார், இந்த நபரிடத்தில் போய் சொல்லி இந்த நேரத்தில் கதவை தட்டி அவரிடத்தில் சுவிசேஷம் சொல்லி இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் ஓடி அந்த கதவை தட்டி பார்த்த பொழுது அவன் தற்கொலைக்கு போக அந்த நபர் இருக்கும் பொழுது டிஎல் மூடி சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு கதறி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா! சுவிசேஷம் நமக்கு தெரியுமா புரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் சுவிசேஷத்திற்காக உண்மையான தெய்வம், ரட்சிப்பு கொடுக்கிற தெய்வம், பாவத்தை இந்த மன்னிக்கிற ஒரு தெய்வம் உண்டா என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை இன்னும் ஹல்லேலூயா ஒரு நபராக வைத்திருக்கிறார், ஒரு சுவிசேஷங்களாக நம்ம வைத்திருக்கிறாரே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள இந்த நற்செய்தியை ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். வாருங்கள், எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னையும் தெரிந்து கொண்ட தெய்வம் நீங்கள் இலவசமாய் ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை மாற்றினீங்க. எங்கேயோ பாவியாய் வாழ்ந்த என்ன ஆண்டவரே தேடி கண்டுபிடித்த ஆண்டவரே உடைய சமூகத்தில் மகளாக மாற்றினீங்களே. ஹல்லேலூயா! என்னை அருகாமையில் இருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறியாதபடிக்கு ஆண்டவரே யார் என்று தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஆண்டவரே நான் சுவிசேஷம் சொல்ல நானும் என் குடும்பமும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா! யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா! சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நான் கர்த்தரை சேவிக்கிறேன். I want to serve the Lord because I and my household will serve the Lord. Hallelujah! Me and my household will serve the Lord. நானும் என் வீட்டாரும் என்றால் எப்படி சேவிப்போம்? ஆண்டவர் அன்பை பற்றி நான் சொல்லுவதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. ஹல்லேலூயா!